ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம சேனலில் ரொம்பவே சூப்பரான இந்த ஸ்பாஞ்ச் கேக் தான் உங்களுக்கு நான் காமிக்க போகிறேன். இது எவ்வளோ ஸ்பாஞ்ச் இருக்குது பாருங்கள். நான் எந்த மாதிரி அமுக்குனாலும் அது அதோட ஷேப்க்கு திரும்பவும் ரிட்டன் வந்துடும். அந்த அளவுக்கு ஸ்பாஞ்சான நான் கப் கேக் வந்து ரொம்பவே சிம்பிளாக ரொம்பவே ஈஸியாக நான் சொல்லியிருக்கேன். கண்டிப்பாக என்னோடய சேனலில் வந்து நீங்கள் சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. இன்னும் யூஸ்ஃபுல்லான வீடியோஸ் நிறைய நான் சேனலில் அப்லோட் பண்ணுவேன். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணிடுங்க. இப்போ நான் 6 முட்டையை வந்து பவுலில் சேர்த்திருக்கேன். 6 முட்டை கூடவே நீங்கள் வந்து 2 பிஞ்ச் உப்பு, அதுக்கப்புறம் 1 டீஸ்பூன் வெனிலா எசன்ஸ், அரை டீஸ்பூன் பைனாப்பிள் எசன்ஸும் கொஞ்சமாக எல்லோ கலரும் சேர்த்து நான் வந்து ஃபஸ்ட்டு முட்டையை நல்லா பீட் பண்ணிக்கிட்டேன். நல்லா பீட் பண்ணதுக்கப்புறமா நம்ம வந்து பொடி பண்ணி வச்சுருந்த சர்க்கரை 160 கிராம் சேர்த்துருக்கேன். அதை பொடி பண்ணியும் சேர்க்கலாம், நீங்கள் அப்படியே கூட சேர்க்கலாம். 4 வாட்டி நல்லா பிரித்து நீங்கள் வந்து சுகர் சேர்த்து நல்லா திக்கான கன்சிஸ்டன்சி வர வரைக்கும் நல்லா பீட் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் 3 முட்டைக்கு நான் எப்போதுமே 1/4 கப்பு மெஷர்மெண்ட் கப்பில் 1 கப்பு எண்ணெய் சேர்த்துக்குவேன். ஸோ இன்றைக்கி நான் 6 முட்டை சேர்த்துருக்கிறதுனால 1/4 கப்பு கப்பிலே 2 கப்பு நான் எண்ணெய் சேர்த்துருக்கேன். இன்னொரு பவுலில் நம்ம 120 கிராம் மைதா கூட 1 டீஸ்பூன் பேக்கிங் பவுட்ரு, 1/2 டீஸ்பூன் கார்ன்ஃப்ளவர் சேர்த்து நல்லா 2 டைம் வந்து சலித்து எடுத்துக்கோங்க. இதுக்கு பேக்கிங் சோடா தேவைப்படாது. சலித்த மாவு வந்து நம்ம முட்டை கூட கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து நல்லா மாவு வந்து மிக்ஸ் பண்ணி எடுத்துக்கலாம். கட் அண்ட் ஃபோல்ட் மெத்தடில் மிக்ஸ் பண்ணிக்கோங்க. டூட்டி ஃப்ரூட்டியில் கொஞ்சமாக மைதா டஸ்ட் பண்ணிவிட்டு கேக் பேட்டரில் நம்ம போட்டுக்கலாம். அப்படி இல்லைன்னா கப்பு மேலேயும் நம்ம வந்து இந்த மாதிரி டெக்கரேஷன் பண்ணிக்கலாம். நான் இது கூடவே ஸ்ப்ரிங்கிள்ஸும் போட்டு எடுத்து வச்சுருக்கேன். அவ்வளோதான். ப்ரீஹீட் பண்ண ஓடிஜியில் நம்ம 35 மினிட்ஸ் வந்து இது எல்லாத்தையுமே பேக் பண்ணி எடுத்திருக்கேன். என்கிட்ட கஸ்டமர் வந்து 30 கப் கேக் கேட்டிருந்தாங்க. ஸோ நான் அதுக்கேற்ற மாதிரி நான் பேக் பண்ணி எடுத்துகிட்டு கப் கேக் எல்லாத்தையுமே பாக்ஸில் அரேஞ்ச் பண்ணி வச்சுட்டேன். அவ்வளோதான் ஃப்ரெண்ட்ஸ். இதோட ரெசிபி ரொம்பவே சிம்பிள் தான். நீங்கள் முட்டையோட பீட் பண்ணுற லெவலை பொறுத்து தான் உங்களுக்கு இந்த ஸ்பாஞ்சியான கப் கேக் கிடைக்கும். ஸோ நீங்கள் மறக்காமல் முட்டையை வந்து நல்லா திக்கான பேட்டராக நீங்கள் ரெடி பண்ணி எடுத்துக்கோங்க. வீடியோ பிடிச்சிருந்தா லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். இது போல் இன்னும் கேக்ஸ் ரெசிபி நிறையா வரும். மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். தேங்க்யூ.